ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 152. இதில் கிருஷ்ணருக்கான ஜன்மாஷ்டமி திருவிழா கொண்டாடுவது பற்றி கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசுதேவர் தேவகியின் உண்மையான புதல்வராக இருந்தாலும் கம்சனின் அட்டூழியங்களின் காரணமாக வசுதேவரால் தன் மகனின் பிறப்பை கொண்டாட முடியாமல் போய்விட்டது. ஆனால் வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜா பகவான் கிருஷ்ணனின் பிறப்பை மிகுந்த விமரிசையுடன் கொண்டாடினார். மறுநாள் யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்து இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. வேத வழக்கப்படி நந்த மகாராஜா கற்றறிந்த ஜோதிடர்களையும் பிராமணர்களையும் அழைத்து குழந்தையின் பிறப்பை ஒட்டிய சடங்குகளை செய்வித்தார். ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜோதிடர்கள் பிறந்த நேரத்தை கணக்கு இட்டு வருங்காலத்தை குறிக்கும் ஜாதகத்தை தயாரிப்பது வழக்கம். மற்றொரு சடங்கும் நடைபெறுவது உண்டு. குடும்பத்தினர் நீராடி ஆபரணங்களாலும் மாலைகளாலும் தம்மை அலங்கரித்து கொண்டு குழந்தையின் எதிர்காலம் பற்றி அதன் ஜாதகத்தில் இருந்து ஜோதிடர்கள் அறிந்து சொல்வதை கேட்பார்கள். நந்த மகாராஜாவும் அவரது குடும்பத்தினரும் உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு குழந்தையின் முன்பு வந்து அமர்ந்தார்கள். அங்கு குழுமியிருந்த பிராமணர்கள் அனைவரும் சுப மந்திரங்களை உச்சாடனம் செய்தார்கள். ஜோதிடர்கள் பிறப்பிற்கான சடங்குகளை நிறைவேற்றினார்கள். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தேவர்களும் பூஜிக்கப்படுவது வழக்கம். பித்திருக்களையும் வணங்குவார்கள். நந்த மகாராஜா அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை பிராமணர்களுக்கு வழங்கினார். பசுக்கள் மட்டுமின்றி மலை போன்ற தானிய குவியல்களையும் அவற்றை அலங்கரித்து இருந்த பொன்னாடைகளையும் பல ஆபரணங்களையும் தானம் செய்தார். இக உலகில் நாம் பெறும் செல்வமும் உடைமைகளும் எப்போதும் நேர்மையான வழியில் வருகின்றன என சொல்வதற்கு கிடையாது. இது செல்வத்தின் இயல்பு. வேத கட்டளையின்படி இவ்வாறு பெறப்படும் செல்வம் பிராமணர்களுக்கு பசுவும் பொன்னும் தானமாக கொடுத்து புனிதப்படுத்தப்பட வேண்டும். பிராமணர்களுக்கு தானமாக செய்வதன் மூலம் பிறந்த குழந்தையின் புனிதம் அடைகின்றது. இந்த ஜட உலக வாழ்வில் நாம் எப்போதும் மாசு படிந்த நிலையில் இருக்கின்றோம். எனவே நமது ஆயுளையும் செல்வத்தையும் நம்மையும் புனிதப்படுத்தி கொள்ள வேண்டும். தினமும் நீராடி உடலை உள்ளும் புறமும் சுத்தப்படுத்தி 10 வகையான பரிசுத்த முறைகளை மேற்கொள்வதால் ஆயுள் புனிதமடைகின்றது. விரதங்களை அனுஷ்டித்து இறைவனை வணங்கி தானங்கள் செய்வதன் மூலம் நமது செல்வத்தை புனிதப்படுத்தி கொள்ளலாம். வேதங்களை கற்று ஆத்ம ஞானமும் பூரண சத்தியம் பற்றிய அறிவும் பெற முயற்சிப்பதன் மூலம் நம்மை நாம் புனிதப்படுத்தி கொள்ளலாம். எனவே பிறக்கும் போது ஒவ்வொருவரும் சூத்திரனாக பிறக்கின்றான். பரிசுத்த முறைகளை மேற்கொள்வதால் 2 முறை பிறந்தவன் ஆகின்றான் என வேத இலக்கியங்களில் கூறப்படுகின்றது. வேதங்களை கற்பதன் மூலம் ஒருவன் விப்ரன் ஆகின்றான். இது பிராமணன் ஆவதற்கான முதல் படி. பூரண சத்தியத்தை முழுமையாக உணர்ந்தவன் பிராமணன் என்று அழைக்கப்படுகின்றான். பிராமணன் மேலும் பக்குவம் அடையும் போது வைஷ்ணவன் அதாவது பக்தன் ஆகின்றான். அப்போது நடந்த சடங்கில் கூடியிருந்த பிராமணர்கள் எல்லாம் குழந்தை எல்லா வகையான நன்மைகளையும் பெரும் பொருட்டு பல வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்தார்கள். சூதம், மாகதம், வந்து, விருதாவளி என்ற வெவ்வேறு வகையான மந்திரங்கள் உள்ளன. இப்படியான மந்திர ஒலிகள் மற்றும் கீதங்கள் உடன் சேர்ந்து வீட்டிற்கு வெளியில் பறைகளும் எக்காலங்களும் ஒலித்தன. இந்த மகிழ்ச்சிகரமான ஓசைகள் ஊரெங்கும் மேய்ச்சல் நிலங்களிலும் வீடுகளிலும் எதிர் ஒலித்தன. வீடுகளின் உட்புறமும் வெளிப்புறமும் கலைத்திறன் மிக்க ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. அவை அரிசி மாவினால் இழைக்கப்பட்டு இருந்தன. எங்கும் பன்னீர் தெளிக்கப்பட்டு வீடுகளின் உட்கூரைகளிலும் வெளி முகடுகளிலும் கொடிகளும்
பசும் இலைகளும் தோரணங்களும் அழகாக பறந்து கொண்டு இருந்தன. வாசல்கள் பசும் தலைகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. பசுக்களும் எருதுகளும் கன்றுகளும் எண்ணெய் மற்றும் மஞ்சள் பொடியினால் செய்யப்பட்ட கலவையினால் பூசப்பட்டு செஞ்சூரணம், மஞ்சள், மண், மங்களம் ஆகியவற்றால் வரையப்பட்ட சித்திர கோலங்கள் அணிந்து அழகுற விளங்கின. மயிர்பிழிகளான மாலைகளும் நேர்த்தியான வண்ண வண்ண துணிகளும் தங்க ஆபரணங்களும் அவற்றிற்கு அணிவிக்கப்பட்டு இருந்தன. இப்பொழுது நந்த மகாராஜா தன் மகனான பகவான் கிருஷ்ணனின் பிறப்பை கொண்டாடுகின்றார் என கேள்விப்பட்டதும் ஆயர்கள் மகிழ்ச்சியால் பரவசம் அடைந்தார்கள். அவர்கள் விலையுயர்ந்த ஆடைகளையும் பல்வேறான காதணிகளையும் கழுத்து அணிகளையும் தரித்து கொண்டு உடம்பெல்லாம் சுகந்தங்களை பூசிக்கொண்டார்கள். தாமரை மலரின் மகரந்தம் மலரின் திவ்யமான அழகை வெளிப்படுத்துவது போன்று கோபியர்கள் தம் தாமரை போன்ற முகங்களில் குங்குமத்தூளை பூசிக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட அழகுடைய கோபியர்கள் வகை வகையான பரிசு பொருட்களை கையில் ஏந்தி நந்த மகாராஜாவின் அரண்மனைக்கு விரைந்தார்கள். பெருத்த இடுப்பும் நிறைந்த மார்பகங்களை கொண்டு இருந்தமையால் கோபியர்களால் வேகமாக நடக்க முடியவில்லை. என்றாலும் பகவான் கிருஷ்ணரிடம் கொண்டு இருந்த அன்பின் பரவசத்தால் அவர்கள் என்றவரை விரைவாக சென்றார்கள். அவர்கள் காதுகளில் முத்து கம்மல்களும் கழுத்துக்களில் மணிகளால் நிறைந்த அட்டிகைகளும் அழகுற விளங்கின. உதடுகளிலும் கண்களிலும் விதவிதமான சாயங்களையும் மைகளையும் பூசியிருந்தார்கள். கைகளை நேர்த்தியான தங்க வளையல்கள் அழகு செய்தன. கல் ஆன தெருக்களில் அவர்கள் விரைவாக நடந்து சென்றபோது அவர்களது மேனிகளை அலங்கரித்து இருந்த மலர் மாலைகள் கீழே விழுந்தன. ஆகாயத்தில் இருந்து மலர் மலை பொழிவது போல் தோன்றியது. அவர்கள் உடலில் அணிந்து இருந்த ஆபரணங்களின் அசைவு அவர்களுக்கு மேலும் அழகை தந்தன. இவ்வாறாக அவர்கள் நந்தன் யசோதையின் மனையை அடைந்து குழந்தையை வாழ்த்தினார்கள். ஓ அன்பான குழந்தையே, நீ நூடூழி வாழ்ந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். இப்படி அவர்கள் கிருஷ்ணராகிய குழந்தையை வாழ்த்திய போது மஞ்சள் பொடி, எண்ணெய், தயிர், பால், நீர் ஆகியவற்றிலான ஒரு கலவையை அளித்தார்கள். இந்த கலவையை அவர்கள் குழந்தையான கிருஷ்ணர் மீது மட்டுமின்றி அங்கு குழுமியிருந்த எல்லோரின் மீதும் தெளித்தார்கள். வாத்திய குழு வல்லுநர்கள் அந்த நல்ல வேளையில் இன்னிசை வழங்கினார்கள். கோபியர்களின் களியாட்டங்களை கண்ட கோபாலர்களும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அவற்றிற்கு பதில் கூறுவது போன்று தயிர், பால், வெண்ணெய், நீர் ஆகியவற்றை கோபியரின் உடல்களின் மேல் தெளித்தார்கள். பின்னர் இரு சாரர்களும் ஒருவர் மீது ஒருவர் வெண்ணெய் எரிய துவங்கினார்கள். கோபாலர் கோபியரின் கேளிக்கைகளை கண்டு மகிழ்ந்து நந்த மகாராஜா பாடகர்களுக்கு பரிசு பொருட்களை தாராளமாக வழங்கினார். சில பாடகர்கள் உபநிஷத்துக்கள் இருந்தும் புராணங்களில் இருந்தும் பதங்களை பாடினார்கள். மற்றும் சிலர் வம்ச முன்னோர்களின் புகழ் பாடினார்கள். வேறு சிலர் இனிய கீதங்கள் இசைத்தார்கள். கற்றறிந்த பிராமணர் பலரும் அங்கு வந்து இருந்தார்கள். சடங்குகள் செவ்வனே நடைபெற்ற திருப்தியில் நந்த மகாராஜா பல வகையான ஆடைகளையும் ஆபரணங்களையும் பசுக்களையும் அவர்களுக்கு தானம் செய்தார். பசுக்களை வளர்த்ததால் மட்டும் விருந்தாவனவாசிகள் எவ்வளவு செல்வந்தர்களாக விளங்கினார்கள் என்பது இங்கு கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான கருத்தாகும். கோபாலர்கள் எல்லோரும் வைசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள். பசுக்களை பரிபாலித்து பயிர்களை விளைவிப்பது அவர்களின் தொழிலாக இருந்தது. அவர்கள் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தாலும் பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள் என்பது அவர்களது ஆடை அணிகளில் இருந்தும் நடத்தையில் இருந்தும் தெரிய வந்தன. வெவ்வேறான பால் பதார்த்தங்களை அவர்கள் பெரும் அளவில் பெற்று இருந்ததால் வெண்ணெயை ஒருவர் மீது ஒருவர் தாராளமாக எரிய முடிந்தது. பால், தயிர், வெண்ணெய், நெய் மற்றும் பல பால் பண்டங்கள் அவர்களின் செல்வமாக திகழ்ந்தன. பயிர் தொழிலில் கிடைத்த விளைவுகளை வியாபாரம் செய்து மிகுந்த பொருள் ஈட்டியிருந்ததால் நகைகள்,
ஆபரணங்கள், விலையுயர்ந்த ஆடைகள் ஆகியவற்றை அவர்கள் மிகுதியாக வைத்து இருந்தார்கள். இவையெல்லாம் பெற்றிருந்தது மட்டுமில்லாமல் அவர்களும் நந்த மகாராஜாவை போன்று தானங்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறாக பகவான் கிருஷ்ணரின் வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜா அங்கு கூடியிருந்த எல்லா மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முற்பட்டார். அவர்களை அவர் வரவேற்று அவர் விரும்பியதை தானமாக கொடுத்தார். கற்றறிந்த பண்டிதர்களான பிராமணர்கள் தமக்கு வேறு வருமானம் இல்லாததால் தமது வாழ்விற்கு வைசியர்களையும் சத்திரியர்களையும் மட்டுமே நம்பி இருந்தார்கள். எனவே பிறந்த நாள், திருமணம் போன்ற பல கொண்டாட்டங்களின் போது அவர்களுக்கு நன்கொடைகள் வழங்கப்பட்டன. அந்த வேளையில் பகவானாகிய விஷ்ணுவை வழிபட்டு மக்களை திருப்திப்படுத்த முயன்று கொண்டிருந்த நந்த மகாராஜாவின் நினைப்பெல்லாம் புதிதாக பிறந்த கிருஷ்ணர் எனும் குழந்தை வருங்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதில் லயித்து இருந்தது. அந்த குழந்தை விஷ்ணுவின் தோற்றம் என்பதை நந்த மகாராஜா அறிய மாட்டார். அதை காப்பாற்றும்படி விஷ்ணுவை பிரார்த்தித்தார். பலராமரின் தாயான ரோகிணி தேவி வசுதேவரின் மனைவியருள் மிகுந்த பாக்கியசாலி ஆவாள். அவள் கணவனை விட்டுவிட்டு பிரிந்து இருந்த போதிலும் நந்த மகாராஜாவுக்கு கிருஷ்ணரெனும் மகன் பிறந்து இருப்பதை பாராட்டுவதற்காக செல்லும் போது நேர்த்தியான ஆடைகளையும் அணிந்து மாலை, கழுத்தணி போன்ற பல ஆபரணங்களையும் அணிந்து வைபவம் நடக்கும் இடத்தில் அங்கும் இங்குமாக வந்து போய்கொண்டு இருந்தால், வேத முறைப்படி கணவன் வீட்டில் இல்லாதபோது மனைவி அழகாக உடுத்திக் கொள்வது கிடையாது. ஆனால் கணவன் வீட்டில் இல்லாமல் இருந்தாலும் அவள் அந்த கொண்டாட்டத்திற்காக தன்னை மிக மிக நன்றாக அழகுபடுத்தி கொண்டாள். பகவான் கிருஷ்ணர் பிறந்ததற்கான விழாவின் சிறப்பை காணும்போது பிருந்தாவனவாசிகள் எல்லா வகையான செல்வங்களும் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்பது தெளிவு. நந்த மகாராஜாவுக்கும் யசோதைக்கும் மகனாக கிருஷ்ணர் தோன்றியதால் அங்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கொளிக்கும்படி செய்வது செல்வத்தின் அதி தேவதையான லட்சுமியின் கடமை ஆயிற்று. பிருந்தாவனம் லட்சுமி தாண்டவமாடும் இடமாக காட்சி அளித்தன. பிறப்பு விழாவிற்கு பின்பு நந்த மகாராஜா கம்சனிடம் வருடாந்தர காணிக்கை செலுத்துவதற்காக மதுரா செல்ல தீர்மானித்தார். புறப்படுவதற்கு முன் திறமைசாலிகளான சில கோபாலர்களை அழைத்து தாம் இல்லாத வேளையில் பிருந்தாவனத்தை கவனமாக பார்த்து கொள்ளும்படி கட்டளையிட்டார். நந்த மகாராஜா மதுராவை அடைந்தபோது வசுதேவருக்கு அந்த செய்தி கிடைத்தும் தன் நண்பரை பாராட்ட மிகுந்த ஆவல் கொண்டு இருந்தார். உடனேயே நந்த மகாராஜா தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார். நந்தரை கண்டதும் வசுதேவர் தாம் புத்துயிர் பெற்றது போல் உணர்ந்தார். வசுதேவரை கண்டதும் நந்தர் பெருமகிழ்ச்சி அடைந்து அவரை தழுவி உரிய ஆசனத்தில் அமரச் செய்தார். அப்போது நந்தருக்கு தெரியாமல் அவரின் பாதுகாப்பில் தாம் விட்டு வந்துள்ள தமது இரு மகன்களின் நலன்களை பற்றி கேட்டறிய வசுதேவர் மிகுந்த ஆவல் கொண்டார். மிகுந்த கவலையுடன் அவர்களை பற்றி விசாரித்தார். பலராமரும் கிருஷ்ணரும் வசுதேவரின் மைந்தர்களே. பலராமர் வசுதேவரின் சொந்த மனைவியான ரோகிணி நந்த மகாராஜாவின் பாதுகாப்பில் இருந்தால், பகவான் கிருஷ்ணர் யசோதையிடம் கொண்டு வரப்பட்டு அவளின் மகளோடு மாற்றப்பட்டு இருந்தார். பலராமர் வசுதேவரின் மகன் என்பதை நந்த மகாராஜா அறிந்து இருந்தார். ஆனால் பகவான் கிருஷ்ணரும் வசுதேவரின் மகனே என்பதை அவர் அறிய மாட்டார். உண்மையை அறிந்திருந்த வசுதேவர் பகவான் கிருஷ்ணரையும் பலராமரையும் பற்றி நந்தரிடம் விசாரித்தார். நந்தரிடம் வசுதேவர் இவ்வாறு கூறினார்: ஓ என் அருமை சகோதரரே, வயதான நிலையில் உமக்கு ஒரு மகன் பிறக்க வேண்டுமென நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் அப்போது உமக்கு வெகு காலமாக கிடைக்கவில்லை. இப்போது பகவானின் கருணையினால் ஒரு நேர்த்தியான மகனை அடையும் பாக்கியத்தை பெற்று உள்ளீர்கள். இந்த நிகழ்ச்சி உமக்கு பெருத்த நன்மையை தருமென நான் நினைக்கின்றேன். ஓ அன்பான நண்பரே,
கம்சன் என்னை சிறையில் அடைத்து இருந்தான். இப்போது நான் விடுதலை பெற்றுவிட்டேன். இது எனக்கு ஒரு மறுபிறவியை போன்றது. உம்மை மீண்டும் காண்பேன் என நம்பிக்கை எனக்கு இருக்கவில்லை. ஆனால் கடவுளின் கருணையால் இப்போது உம்மை காண முடிகின்றது. பின்னர் வசுதேவர் கிருஷ்ணரை பற்றிய தமது கவலையை வெளியிட்டார். அன்னை யசோதையின் படுக்கைக்கு கிருஷ்ணர் மறைவாக எடுத்துச் செல்லப்பட்டார். அவரின் பிறப்பை கோலாகலமாக கொண்டாடிவிட்டு நந்த மகாராஜா மதுராவுக்கு சென்று இருந்தார். எனவே வசுதேவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து இது எனக்கு ஒரு பிறப்பு என கூறினார். அவரது மற்ற குழந்தைகளை கம்சன் கொன்று இருந்ததால் கிருஷ்ணர் உயிர் தப்புவாரென வசுதேவர் எதிர்பார்க்கவில்லை. வசுதேவர் மேல் கூறினார், ஓ என் அருமை நண்பரே, நாம் ஒன்று சேர்ந்து வாழ்வது என்பது மிக மிக கடினமான காரியம். நமக்கு குடும்பமும் உறவினர்களும் மகன்களும் மகள்களும் இருந்தபோதிலும் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருக்க நேர்வது இயற்கையின் செயல். இதற்கு காரணம் ஒவ்வொரு உயிர்வாளின் தனது கர்மங்களின் விளைவுகள் காரணமாக ஏற்படும் நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு பிறக்கின்றான். அவர்கள் ஒன்றாக கூடினாலும் வெகுகாலம் சேர்ந்து இருப்பார்கள் என நிச்சயமாக கூறுவதற்கு கிடையாது. அவர் வினைகளின் பயன்படி அவர்கள் வெவ்வேறான செயல்பட்டு பிரிந்து போகின்றார்கள். உதாரணமாக பல செடிகளும் கொடிகளும் கடலின் அலைகளின் மேல் மிதக்கின்றன. சில சமயங்களில் அவை ஒன்றை ஒன்று அணுகி வருகின்றன அல்லது ஒரே அடியாக பிரிந்து செல்கின்றன. ஒரு செடி ஒரு பக்கமும் மற்றொரு செடி மற்றொரு பக்கமும் பிரிந்து செல்கின்றன. அதுபோன்றே ஒரு குடும்பம் சேர்ந்திருக்கும் போது நன்றாக இருக்கிறது என்றாலும் காலம் என்னும் அலைகளால் நாம் பிரிக்கப்படுகின்றோம் என்றார் அவர். வசுதேவர் கூறியதன் கருத்தாவது, அவருக்கு தேவியின் கர்ப்பத்தில் 8 மகன்கள் பிறந்து இருந்தாலும் துரஷ்டவசமாக எல்லோரும் போய்விட்டார்கள். ஒரு மகனான கிருஷ்ணரை கூட அவர் தன்னுடன் வைத்து கொள்ள முடியவில்லை. வசுதேவரால் அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் உண்மையை வெளிப்படுத்தவும் இயலவில்லை. ஓ பிருந்தாவனத்தின் நலன்களை பற்றி கூறுங்கள். உங்களிடம் நிறைய பசுக்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் மகிழ்ச்சியாக உள்ளனவா? அவற்றிற்கு போதுமான அளவில் புல்லும் தண்ணீரும் கிடைக்கின்றனவா? நீங்கள் வசிக்குமிடம் தொல்லைகள் இல்லாமல் அமைதியாக உள்ளதா? வசுதேவர் இவ்வாறு கேட்டார். ஏனென்றால் அவர் கிருஷ்ணரின் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருந்தார். இப்பொழுது கம்சனும் அவனுடைய சகாக்களும் கிருஷ்ணரை கொல்ல முயற்சித்து கொண்டு இருந்தார்கள் என்பது அவருக்கு தெரியும். கிருஷ்ணர் பிறந்த 10 நாட்களுக்குள் பிறந்த குழந்தைகளும் கொல்லப்பட வேண்டுமென அந்த அசுரர்கள் முடிவு எடுத்திருந்தது அவருக்கு தெரியும். கிருஷ்ணரை பற்றி வசுதேவர் மிக மிக கவலைப்பட்டு கொண்டு இருந்ததால் அவர் வசித்த இடத்தின் பாதுகாப்பை பற்றி கேட்டுக்கொண்டு இருந்தார். பலராமரை பற்றியும் அவர்கள் இருவரும் அந்த மகாராஜாவின் பாதுகாப்பில் இருந்தார்கள் விசாரித்தார். பலராமருக்கு தன் உண்மை தந்தை யார் என்பது தெரியாது என்பதையும் அந்த மகாராஜாவுக்கு வசுதேவர் நினைவூட்டினார். ஓ அவன் உங்களையே தனது தந்தையாக நினைத்து கொண்டு இருக்கின்றான். இப்போது உங்களுக்கு கிருஷ்ணராகிய மற்றொரு குழந்தை கிடைத்து இருக்கின்றது. இருவரையும் நீங்கள் நன்றாக கவனித்து வருகிறீர்கள் என நினைக்கின்றேன். நந்த மகாராஜாவின் பசுக்களை பற்றி வசுதேவர் கேட்டது குறிப்பிடத்தக்கது. பசுக்கள் ஒருவரின் குழந்தைகளைப் போலவே பாதுகாக்கப்பட வேண்டியவை. வசுதேவர் ஒரு சத்திரியர், நந்த மகாராஜா ஒரு வைஷ்யர். மனித குலத்தினரை பாதுகாத்தல் சத்திரின் கடமை, பசுக்களை பாதுகாப்பது வைசியரின் கடமை. நாட்டின் குடிமக்கள் போலவே பசுக்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. எனவே இரண்டிற்கும் சமமான பாதுகாப்பு தரப்பட வேண்டியது அவசியம் ஆகும். தர்மம் தலைக்கவும் செல்வம் கொளிக்கவும் புலன்திருப்தி பெறவும் உறவினர்கள், நாடுகள், முழு மனித சமுதாயம் ஆகியவற்றுக்கு இடையே ஒத்துழைப்பு நிலவுவது அவசியம் என்பதை வசுதேவர் மேலும் பேசுகையில் குறிப்பிட்டார். சக குடிமக்களும் பசுக்களுக்கும் தொல்லை நேராதபடி பார்த்து கொள்வது ஒவ்வொருவரின் கடமையாகும். சக மனிதனும் மிருகங்களும் அமைதியாகவும் வசதியாகவும் வாழும்படி ஒவ்வொருவரும் பார்த்து கொள்ள வேண்டும். தர்ம காரியங்களும் பொருளாதார முன்னேற்றமும் புலன் திருப்தியும் அப்போது எளிதில் பெறப்படும்.
தேவகியிடம் தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தர முடியாமல் போனதற்காக வசுதேவர் மிக மிக வருந்தினார். எனவே தர்மம், பொருளாதாரம், புலனின்பம் ஆகியவற்றை தாம் இழந்துவிட்டதாக வசுதேவர் கருதினார். இதனை கேட்ட நந்த மகாராஜா கூறினார், ஓ என் அருமை வசுதேவரே, தேவகியிடம் உமக்கு பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொடியவனான கம்சராஜன் கொன்றுவிட்டதால் நீங்கள் மிக மிக துக்கம் அடைந்து இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். கடைசி குழந்தையான பெண்ணை கம்சன் கொல்ல முடியாமல் அது சொர்க்கத்தை போய் சேர்ந்து விட்டது. நண்பரே, துக்கப்பட வேண்டாம். நாம் எல்லோரும் கண்ணுக்கு தெரியாத நம் கடந்த கால செயல்களின் விளைவுகளின் பிடியில் இருக்கின்றோம். ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவர் கடந்த கால செயல்களை பொறுத்து அமைகின்றன. கர்மத்தின் விளைவுகளை பற்றிய தத்துவங்களை அறிந்தவர்கள், அறிவு உடையவர்கள். அப்படிப்பட்ட ஒருவர் எந்த நிகழ்ச்சிக்காகவும் அது மகிழ்ச்சிகரமானது ஆனாலும் துன்பகரது ஆனாலும் வருத்தப்பட மாட்டார் என்றார் அவர். வசுதேவர் பதில் கூறினார், ஓ அன்புள்ள நந்தரே, நீங்கள் அரச வரிகளை செலுத்தி ஆயிற்றென்றால் உமது இடத்திற்கு உடனே திரும்பிச் செல்லுங்கள். ஏனென்றால் கோகுலத்தில் இடையூறுகள் நேரிடக்கூடும் என எனக்கு தோன்றுகிறது என்றார் அவர். நந்த மகாராஜாவும் வசுதேவரும் இவ்வாறாக நட்புடன் உரையாடிய பின்னர் வசுதேவர் தன் இருப்பிடத்திற்கு திரும்பினார். நந்த மகாராஜாவின் தலைமையில் கோபாலர்களும் மதுராவிலிருந்து திரும்பி சென்று விட்டார்கள். நந்த மகாராஜா தனது ஊருக்கு திரும்பிக் கொண்டு இருந்தபோது கோகுலத்தில் இடையூறுகள் நேரக்கூடும் என வசுதேவர் எச்சரித்ததை பற்றி நினைத்து கொண்டு இருந்தார். நிச்சயமாக அந்த எச்சரிக்கை நட்பு முறையில் தரப்பட்டது, பொய்யாக இருக்காது. அதில் ஏதோ உண்மை இருக்க வேண்டுமென நந்தன் நினைத்தார். எனவே அச்சம் மேலிட்டு அவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை தியானித்தார். ஆபத்தில் இருக்கும் பக்தன் பகவான் கிருஷ்ணரை நினைப்பது மிக மிக இயல்பான செயலாகும். ஏனென்றால் அவனுக்கு வேறு புகழ் ஏதும் கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும் போது அது தாயிடமோ தந்தையிடமோ தஞ்சம் அடைகின்றது. அதுபோன்று பக்தன் எப்போதும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் இடம் சரண் அடைந்து இருக்கின்றான். குறிப்பாக ஒரு ஆபத்தை எதிர்நோக்கும் போது அவன் விரைவாக இறைவனை நினைக்கின்றான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.